Namathila, there is a fine man of God here, and Shirley, பாஸ்டர் ஷெல்லின்னு சொல்லக்கூடாது, அவர் பாஸ்டர் ஆகிட்டார், அப்போஸ்தலராக இருக்கார், தீர்க்கதரிசிகள். அவரை இஸ் அ ஃபாதர், அவரோட ஆவியில் தகப்பனாக இருக்கிறாரு. அவர்கிட்ட இன்றைக்கி கூப்பிட்டு நான் நேர்காணல் செய்ய போகிறேன், இன்டர்வியூ பண்ண போகிறேன். அதே நேரத்தில் நம்மகிட்ட மினிஸ்டர் பண்ண போகிறாரு. அவருடைய அனுபவங்களை இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறாரு. அதோடு கூட அவர் கூட ஜூட் இருக்கிறாரு. ஜூட் எல்லா பவுலுக்கும் கர்த்தர் தீமோத்தேயுவை கொடுப்பாரு, டைட்டஸ்களை கொடுப்பாரு. அது மாதிரி எல்லா ஊழியக்காரனுக்கும் உள்ளம் போல் உள்ள ஜனங்களை கர்த்தர் கொடுப்பாரு. அப்படி ஷெலி பாஸ்டர்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஆள் தான் ஜூட். அவரையும் இங்கே மலேசியாவுக்கு முதல் தடவை வரவேற்கிறோம். அவர் இங்கே இருப்பதில் ரொம்ப சந்தோஷம். கடைசியில் ஐ வாண்ட் ஜூட் ஆல்சோ டு ஷேர் சம்திங். அப்புறம் ஜூட் ஆல்சோ வில் ஷேர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னை விட நிறைய விஷயங்களில் வெளிப்பாடுகளும் வெளிச்சங்களும் பெற்ற ஒரு மனுஷன் அவர் ஷெலி. நிறைய விஷயங்களில் வெளிப்பாடுகள் வெளிச்சங்களை கர்த்தர் பெற்றிருக்கிறார். நான் ஒரு காரியம் நம்புகிறேன், கர்த்தர் ஒரு மனுஷங்கிட்ட எல்லாத்தையும் அள்ளி கொட்டி கொடுக்கறதே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் ஒரு மனுஷங்கிட்ட எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்கறதே இல்லை. நம்ம எல்லாருமே அவரோட சரீரத்தில் ஒரு அவயமாக தான் இருக்கிறோம். அது ராஜ்குமாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே நீங்கள் பயங்கரமான ஊழியக்காரன் நினச்சாலும் சரி, அந்த ஊழியக்காரன் சரீரத்தில் ஒரு அவயம் மாத்திரமே. he has to learn from somebody, he should be equipped by somebody. அந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் இன்னொருவரால் பலப்படுத்தப்பட வேண்டும், இன்னொரு ஆளால் தேற்றப்பட வேண்டும், இன்னொரு ஆளால் உருவாக்கப்பட வேண்டும், இன்னொரு ஆளால் போதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் ஒரு மனுஷன்ட்டு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கறதில்ல. அதனால தான் இங்கே இருக்கிற ஒரு சிறியரில் கூட யாரையும் நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடாதுன்னு இயேசு சொன்னார். ஒரு சின்ன பிள்ளைங்களை நிறுத்தி கூட நீங்கள் அவங்கள அற்பமாக நினைக்காதீங்க, பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொன்னார். பரலோக ராஜ்யத்தை அவங்க கேரி பண்ணுறாங்க. அதனால தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆண்டவர் இப்படி கூட சொல்கிறாரு, நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? அவருடைய சாயலை படைக்கப்பட்ட நாம் எறும்புகிட்ட போயிட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. ஸோ எறும்பே நமக்கு போதிக்க வேண்டியது இருக்கும்போது எறும்போட முக்கியமான ஆட்கள்லாம் அங்கே இருக்கீங்க. அதனால் ஒரு மனுஷனை கூட அற்பமாக நினைக்காதீங்க. எல்லாரும் கிருபை பெற்றவர்கள், எல்லாரும் ஞானம் பெற்றவர்கள், எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றவர்கள், எல்லாரும் வரம் பெற்றவர்கள், எல்லாரும் அழைப்பை பெற்றவர்கள். ஆகவே நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருக்கும், அவங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கும். அதனால தான் நீங்கள் இவர் பேசுகிறாரா அப்படின்ட்டு போயிடவே கூடாது. மிளகுல என்ன சொல்கிறேன்னு, தேவனோட ராஜ்யத்தில் இவரான்னு ஒன்றும் இல்லை. ஒரு லீஸ்டான ஆட்கள் கூட அவர் ராஜ்யத்தில் பெரியவங்களாக இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ ரொம்ப சிறுமையாக நினைக்கிறீங்களோ அவர் ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்பார்கள். கர்த்தர் அப்படி ட்ரெயின் பண்ண ஒரு மனுஷனை நான் இங்கே அறிமுகப்படுத்துறதுல சந்தோஷம் அடைகிறேன். அப்போஸ்தல் ஷெர்லி மாஷ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இங்கே இருக்கிறதுக்காக நான் கம் டேக் யுவர் பிளேஸ். சில பேருடைய வார்த்தை பேசும், சில பேர் சொல்லக்கூடாது, எல்லாருடைய வாயும் பேசும். ஆனால் ஒரு சில பேருடைய வாழ்க்கை பேசும். அப்படி வாழ்க்கை பேசப்பட்ட ஒரு நபர் தான் ஷெர்லி. வாழ்க்கை பேசுகிறது, பேசிக்கொண்டே இருக்கிறது. இவர் வாழ்க்கையின் மூலமாக அந்த சத்தத்தை கேட்டு பார்த்து தங்கள் வாழ்க்கையை திருப்பி கொண்ட நபர்கள் அநேகர் இருக்காங்க, திருத்தி கொண்டவர்கள் அநேகர் இருக்காங்க. இவரை முதல் நான் சந்திக்கும் பொழுது மலேசியாவில் சந்தித்தேன். அப்போ உங்களுக்கு வயசு 23 வயது. 23 வயசு. இப்போ உங்களுக்கு வயசு எத்தனை? 36 வயசு. அப்போனா கிட்டத்தட்ட 13-14 வருஷம். ஓகே. பாஸ்டர் ஷெர்லி நம்மளோட 13 வருஷ அனுபவத்தில் இருக்கிறாரு. அப்போ தான் இவரை சந்தித்தோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட சந்திப்பு எப்படி இருந்தது உங்களுக்கு? அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி நீங்கள் மலேசியாவுக்கு வந்தீங்க, என்னத்துக்கு வந்தீங்க அது சொல்லுங்கள். நான் 2013 மலேசியா வந்தேன். ஏன்னா என்னுடைய அப்பா ஏட்ரியன் சாந்தகுமார் பப்பாவோட தொடர்பு கொண்டு எஸ்ஓடி பேட்ச் செகண்ட் பேட்சோ தேர்ட் பேட்சில் படித்தாப்புல. நான் பாஸ்டருங்களுக்காக கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், பாஸ்டருங்களுக்காக ஸ்கூல் நடத்துகிறேன்.
அதில் இவங்க அப்பா 2வது இல்லை இந்த 3வதுன்னு தெரியல, 3வது பேட்ச் நினைக்கிறேன் அவர் படிக்க வந்தார். ஓகே, அவர் எப்படி கேள்விப்பட்டார்னு தெரியல, இங்கே படிக்க வந்தார். ஒரு 15 பேர் படித்தாங்க அந்த டைமில், 15 to 20 பேர் படிச்சிருப்பாங்க. அப்படியே அவங்க அப்பா வந்து படித்தார். ஓகே, அவங்க அப்பா ஒரு பாஸ்டரை. அப்போ அறிமுகப்படுத்தினார் எங்கள் அப்பா பாப்பாவை பற்றி. ஆனால் எனக்கு பாப்பா தனியாக மெசேஜ் பண்ணார் மெசேஞ்சரில். ஆனால் எனக்கு வந்து முதல்ல பாப்பா அம்மாவை பார்த்தபோது மனத்தாங்கல் தான் இருந்துச்சு, ஒஃபெண்ட் தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட போஸ்டரில் இவங்க உடுத்திருந்த ஃபேமிலியாக ட்ரெஸ்ஸு, கலரு, செயின். ஏன்னா நான் அப்போ பென்டிகோஸ்டல் மென்டாலிட்டியில், ஒரு ரிலீஜியஸ் மென்டாலிட்டியில் இருந்தனால, ஏன்னா ஊழியக்காரங்க குடும்பம் ஒரு பிரதிஷ்டையே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கிட்ட, நீங்கள் போய் இங்கே படிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வெள்ளை ஜிப்பால் தான் இருந்திருப்பேன். அப்போ நான் வந்து இங்கே புக்கட் ஜாலியில் இருக்கிற பாஸ்டர் பிரின்ஸ் குணரத்னம் இருக்காங்களா, அசம்பிளிஸ் ஆஃப் காட், இப்போ இல்லை போல, இறந்துட்டாங்க. அவங்க ஓப்பனிங் செரமனிக்கு பால் யாங்கிச்சோ கொரியாலேருந்து வந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸுக்காக நான் வந்தேன். எங்கள் அப்பா என்னை பிக்கப் பண்ணிவிட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்து மேலே தான் தங்க வச்சார். பாப்பா என்னை சந்தித்தார். பாப்பா தான் என்னை கொண்டு போய் கான்ஃபரன்ஸ்லேயும் விட்டுட்டு வந்தார். போகும்போது அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் உங்கள் சர்ச்சில் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் இந்த பக்கத்து கிரவுண்டில் பப்பாவோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுல வச்சுருந்தாங்க. ஃபேமிலி டே மாதிரி செய்வோம்ல அப்படி. அதில் ஃபுட்பால் டீம் 2ஆக பிரித்து விளையாடும்போது நான் பாப்பா ஒரு டீம், தம்பிமார்கள்லாம் விளையாடணும். அது சட்டர்டேயாக இருக்கணும். பாப்பா சொன்னார், நாளைக்கு சண்டே வந்து எங்கள் சர்ச்சில் வந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள், ஊழியம் பண்ணுங்கன்னு. அப்போ தான் முறை நான் இங்கே வந்து ஊழியம் செஞ்சேன். அப்போ பாப்பாவை நான் சந்தித்து ஊழியம் செஞ்சுட்டு, அப்போ என் மனதில் இருந்தது ஊழியம். இப்போ இங்கே ஊழியம் முடிச்சிட்டோன்னா அடுத்த ஊழியத்துக்கு போகணும், சுவிசேஷத்துக்காக ஓடணும் என்ற ஒரு எண்ணம். அப்போ நின்று கேட்குறதுக்கு நேரம் இல்லை. அவர் என்னை செரம்பான்லேருந்து ஜேபிக்கு வழி அனுப்பும்போது, அந்த பஸ் ஸ்டாப்பில் என்னையும் எங்கள் அப்பாவையும் வழி அனுப்பும்போது என்னை கட்டி பிடிச்ச ஒரு வார்த்தை சொன்னார், என் தேவன் உன் தேவன், உன் மக்கள் என் மக்கள் அப்படின்னு. அப்போ எனக்கு புரியலை. ஏன்னா என் எண்ணத்தில் அடுத்தது என்ன பண்ணுவேன், இப்போ என்ன பிரசங்கம் பண்ணுவேன், இப்படி ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் 2014 நான் என்னுடைய நண்பன் சுரேஷ்குமாரை கூட்டிகிட்டு எஸ்ஓடி வந்து படித்தேன். மருப பள்ளியில் ஸ்கூல் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தார். இவருடைய கூட பாஸ்டர், அவர் உடன் பாஸ்டரா இல்லை லீடரா? என் கூட அப்போ லீடராக இருந்தார். இவரும் அவர் லீடரும் வந்து படிக்க வந்தாங்க. அப்போ நீங்கள் பாஸ்டராக இருந்தீங்க தானே? அப்போ ஆமாம். எப்போ முத பாஸ்டர் அழைப்பற்றீங்க? எங்கே? நான் 17 வயது இருக்கும்போது இந்தியாவுக்கு பைபிள் காலேஜ் அனுப்புனாங்கப்பா. அங்கே தான் நான் 3 years பிடிஹெச் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி முடித்து 20வது, அதுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சிட்ருக்கேன் இப்போ பைபிள் காலேஜ் ட்ரைனிங்கில் பாஸ்டரெல்லாம். ஆனால் அஃபீஷியலாக சொல்லலை. அஃபீஷியலாக சொன்ன வயது வந்து பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி 20 வயதில் சென்னையில் வச்சு. ஓகே, இங்கே வந்து படிக்க வந்தீங்க. அப்புறம் சொல்லுங்கள், அப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அப்புறம் எஸ்ஓடி நான் முறை படிக்க வரும்போது, ஸ்கூல் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் படிக்க வரும்போது குடும்பத்தோடு நெருங்கிட்டேன்னா, உங்களோடய நான் நெருங்கியிருந்தேன். ஆனால் முறை நான் படிக்க வரும்போது எப்படி வந்தேன்னா, அந்த பாஸ்டர்ஸ் ஆகிய சிலர்கிட்ட ஒரு எண்ணம் இருக்கும் நம்மக்கிட்ட, புது விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். அந்த கற்றுக்கொள்கிறது எதுக்குன்னா, மற்றவங்களுக்கு நாங்கள் வந்து டீச் பண்ணுறதுக்காக. ஆனால் என்ன வித்தியாசம்னா, அது எனக்குள்ளே போகிறதுக்கு நான் அவ்வளோ விடலை. ஓ நல்லா இருக்கே, புதிய உடன்படிக்கையின் சத்தியங்கள், இதெல்லாம் ஒரு ஷிஃப்ட் நடந்துச்சு. ஆனால் அதில் வந்து நான் பெரிதாக எனக்குள்ளே உள்வாங்கினேன்னு சொல்ல முடியாது. அது ஒரு அறிவாக, தியரியாக மட்டும் நான் கற்றுக்கிட்டேன் 2014 வந்தபோது. அந்த டைமில் என் வாழ்க்கையில் ஒரு ப்ரொப்போசல் வந்து ஒரு விஷயத்துக்கு நான் முகம் கொடுத்தேன். அது 2 வருஷத்தில் அது வந்து ஃபேக் ஆகிட்டு, அப்போ நான் உடைஞ்சு நான் இங்கே வரும்போது எஸ்ஓடியும் படித்தேன். 1.5 மாதம் 2 மாதம் உங்கள் சபைக்கு பாப்பா என்னை ஊழியத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு பார்த்துக்கொள்ள சொல்லிட்டு போனாங்க. அந்த டைம் நான் கற்றுக்கொள்ளும் போது தான் இவர் பேசுகிறாரு, நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். அது எனக்கு ஊழியம் செய்கிறதற்கு நான் இடம் கொடுத்தேன். அது என்னை அப்படியே மறுரூபமாக்குச்சு. அந்த டைமில் என் இருதயம் உணருது, இவர்கிட்ட நான் என்ன சப்மிட் பண்ணணும்,
அர்ப்பணிக்கணும். ஒரு மகனாக என் லைஃப்பில் நிறைய வழிகாட்டிகள் இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு தகப்பனுடைய உணர்வை நான் உணர்றேன். இவருடைய மரபில் லெகசியில் நானும் இணையணும் என்று இவருடைய கலாச்சாரம், இருதயம் மற்றும் மரபணுவில் நானும் ஒரு வாரிசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இருதயத்தை அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு திரும்ப 3 தரம் எஸ்ஓடி வந்தேன். செகண்ட் லெவலும் வந்தேன்ப்பா. 2019 வரை நான் இங்கே வந்துட்டு தான் இருந்தேன். கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுதுப்பா. முதல் முறை இவரை பார்க்கும் பொழுது நல்ல அபிஷேகத்தில் நல்ல ஊழியங்களை செஞ்சார். மறுபடியும் ஒரு தமிழ் பெனின்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சு சின்ன வயசில். அப்போது அப்போ தான் அவரோட ஒரு கவர்னன்ஸ் செய்தார். எனக்கு ஒரு சில பேரோட லைஃப்பில் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான எதிர்காலம் இருக்குமானால் கர்த்தர் என்னை அவங்களோட கனெக்ட் பண்ணி விடுவார். காரணம், என்னால் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் பலப்படுவார்கள், அவர்களால் நான் ஏதோ ஒரு விதத்தில் பலப்படுவேன். அப்படி தான் நான் இவரை பஸ் ஸ்டாப்பில் சந்திக்கும் பொழுது எங்கேயோ சிரமானுக்கு பஸ் ஏற்றி விடும் பொழுது அவரை கட்டிப்பிடிச்சிட்டு சொன்னேன், ரூத் அவங்களுடைய மாமியார்கிட்ட இப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணுவாள், இனிமேல் உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், நீ எங்கே இருக்கியோ அங்கே நான் இருப்பேன், நீ எங்கே மறிக்கிறியோ அங்கே நானும் மறிப்பேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஸோ நான் அப்படி சொன்னேன், இனிமேல் என்னுடைய ஜனமெல்லாம் உன்னுடைய ஜனமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தத்தில் சொன்னேன்னா, இனிமேல் என்னுடைய இடத்துலையும் சரி, எனக்கு தெரிஞ்ச கான்டெக்ட்ஸ் தொடர்புகள் எல்லா இடத்துலையும் நீ ஊழியம் செய்வ, நீ என் கூட இருப்ப அப்படின்னு சொல்லியிருந்தேன். லெட்ஸ் டாக் அபவுட் யாடா. ஓகே, அதாவது தேவனை அறிகிற அறிவில் பற்றி தான் நான் சபையில் பேசிகிட்ருக்கேன். ஒரு மனுஷன் கடவுளை பிழைய அறிஞ்சிட்டானாலுமே, ஒரு மனுஷன் கர்த்தரை இன்ன வரைக்கும் சரி, நானும் சரி, நீங்களும் சரி, இந்த அனுபவத்தில் கூட சொல்கிறேன், நானும் கர்த்தரை எத்தனை விஷயத்தில் இன்னும் புரிஞ்சிக்காமல் இருப்பேன்னு அவரை நேரடியாக பார்க்கும்போது தான் தெரியும். எனக்கு அவரை நேரடியாக பார்க்கும்போது தெரியும், நீங்கள் இப்படிப்பட்டவரா, நான் உங்களை இப்படி அவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு எத்தனை மனம் திரும்புதல் நடக்கும்னு தெரியாது அந்த டைமில், கர்த்தரை முகமுகமாக சந்திக்கிற காலங்களில். ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், நம்ம எல்லோரும் கர்த்தரை முகமுகமாக சந்தித்த பிறகு தான் வெளிப்பாடு வரும், அவரை பற்றி தானே அனுபவங்களுக்குள் போக முடியும் என்ற அர்த்தம் அல்ல. அங்கிருந்து புறப்பட்டு நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் தாமே சகல உண்மைக்குள்ளே நம்மளை கொண்டு போவார். ஆவியானவர் நமக்குள்ள நம்மளை கொண்டு போகிற மிகப்பெரிய உண்மை என்னதுன்னா, he going to unveil the knowledge about God. கடவுளை பற்றியதான நாலேஜில் நமக்கு கிடைச்ச அந்த அறிவை மாற்ற போகிறாரு, புதுப்பிக்க போகிறாரு, குணப்படுத்த போகிறாரு, கேட்டனை திறக்க போகிறாரு. திறந்த முகமாய் அவரோட மகிமையை பார்த்து அண்ட சாயலாக நம்மளை மறுரூபப்படுத்த போகிறாரு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களில், நிறைய விஷயங்களில் இன்னும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கலன்னா, மறுரூபம் நடக்கலன்னா, நாம் இன்னும் அவர் கூட அந்த என்கவுண்டருக்குள்ளே, அந்த சந்திப்புக்குள்ளே, அந்த ரெவலேஷனுக்குள்ளே போகல. ஸோ கடவுளை பற்றி சரியான வெளிப்பாடு கிடைச்சா மட்டும்தான் நாம் நம்மளை பற்றி சரியாக பார்க்க முடியும். ஏன்னா நம்ம அவருடைய சாயல் தானே, அவருடைய சாயல், அவரோட பந்தன, அவருடைய உண்மையான சாயலை பார்த்தா தான் அந்த சாயலாக நம்ம மறுரூபம் அடைவோம். நிறைய விஷயங்களில் கடவுளை நான் இப்படி நினச்சேன், காட் எப்படி நினச்சேன், ஆனால் இப்போ இப்படி தான் அவரை பார்க்குறேன் அப்படின்ற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் உண்டாயிருக்கு? முதலாவது யாதா அறிவுனா என்னன்னு சொல்லுங்கள். யாதா என்பது யோவான் 17:3 இருக்குல்ல, மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த அறிவதே அந்த இடத்துல கிரேக்க மொழியில் கினஸ்கோன்னு இருக்கு, எபிரேய மொழியில் யாதான்னு இருக்கு. இது எங்க முறை பைபிளில் வந்துச்சுன்னா, ஆதாம் ஏவாளை அறிந்தான், காயின் பிறந்தான். அங்கேயும் அறிந்தான் இருக்கு, இங்க அறிவதே நித்திய ஜீவன். அப்போ ஆதாம் ஏவாளை அறிந்தபோது சும்மா ஏதோ ஒரு புத்தகம் படித்தனால காயின் உடனே வரல. அந்த இன்டிமெசி, அந்யோன்ய உறவு, ஆவி ஆத்துமா பின்னி பிணைகிற ஒரு 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 ஒரு
கணவன் மனைவிக்குள்ள இருக்குல்ல ஒரு உறவு, அந்த உறவு அங்கிருந்து வந்தது தான். அந்த அனுபவபூர்வ அறிவு இயேசுவுக்கு இருந்தது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்பது பிதாவின் இதயம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு இயேசு பிதாவை அறிய 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 ஒரு சிந்தை கொண்டவராய் மாறினார் தேவனுடைய குமாரன் என்ற இடத்துல. அந்த தேவகுமாரனுடைய சிந்தை என்னுடைய சிந்தையா மாறும்போது தான் இந்த பூமியில வாழும்போது நம் முன்பதாக வருகிற எல்லா சூழ்நிலைகள்லையும் பிதா இதை செய்யல, இது பிதா நல்லவர் என்பதை அனுபவபூர்வமாகவே அறிய அறிய அறிய. இப்போ உங்கள் அம்மா அப்பா இருக்காங்கன்னா ஏதோ ஒன்று யாரோ குறை சொன்னால் ஏன் அம்மா அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுதில்ல, ஏன் அப்பா பண்ண மாட்டார்னு சொல்ல முடியுதில்ல. அது ஏதோ ஒரு புத்தகம் படித்ததுனால நீங்கள் சொல்லலை, உங்கள் அம்மா அப்பாவை ருசி பார்த்துருக்கீங்க, அறிந்திருக்கீங்க. அதனால் வாழ்க்கையில் அவங்க தீமை செய்வாங்க என்பது உங்களால் நம்ப முடியாது. அதே மாதிரி தேவனாகிய பிதாவை, அதில் இல்லை, பிதாவாகிய தேவனை இயேசு அறிந்த விதமாய் அறியும் போது வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்கு முகம் கொடுத்தாலும் அந்த அனுபவபூர்வ அறிவு சொல்லும், இது அவரிடத்துலேருந்து வரல. இந்த சூழ்நிலையில் இயேசு இருந்தா எப்படி செயற்படுவாரோ அதே மாதிரி நான் சிந்தித்து செயற்படுவது தான் குமாரத்துவத்தில் வெளிப்படுவது, அந்த யாத அறிவில். இயேசு நித்திய ஜீவன் என்பது பரலோகத்துக்கு போகிறதாக சொல்லலை. இப்போ நம்ம எல்லாரும் என்ன கேள்விப்பட்டுட்டோம் அப்படின்னா, செத்த பிறகு நாம் பரலோகத்துக்கு போகிறது தான் நித்திய ஜீவன் என்று நினச்சிட்டோம். திஸ் இஸ் ஹவு வி வர் டிஃபைன்ட் இட்டர்னல் லைஃப். வாட் இஸ் இட்டர்னல் லைஃப் அப்படின்னு யாராவது நம்மளை கேட்டாங்கன்னா, நித்திய ஜீவனா என்னென்னா இயேசுவை நம்பினா செத்து போனால் பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்றது தான் இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் ஜீசஸ் சொல்கிறாரு, நித்திய ஜீவன் என்பது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது ஒரு நாலேஜ்னு சொல்கிறாரு, ஒரு நாலேஜ். அந்த நாலேஜ்ன்ற ஒரு அறிவு தான் நித்திய ஜீவன் சொல்கிறாரு. அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவுனா எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜை பற்றி பேசுகிறாரு, அனுபவ அறிவை பற்றி பேசுகிறாரு. என்ன மாதிரி அனுபவ அறிவுன்னா, அதை முத எந்த இடத்துல எழுதியிருக்குன்னா ஆதியாகமம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. ஆதாம் ஏவாளை அறிந்தான், அப்பொழுது காயின் பிறந்தான். ரெண்டு பேருமே ஒன்றாக உடலுறவில் ஈடுபட்டார்கள். காயின் பிறந்தான்னு சொல்ல, அதுக்கு பைபிள் அறிந்தான் போடுது. அறிந்தான்னா என்ன அர்த்தம்னா, எப்படி ஆதாமுடைய ஆவி ஆத்மா சரீரம், கணவன் மனைவி உறவில் மட்டும்தான் இந்த மூணுமே ஒன்றே இணையுது. வேறு எந்த உறவுலையுமே இந்த மூன்று ஒன்றே இணையதில்லை. கணவன் மனைவி உறவில் மட்டும்தான் அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் உடலுறவில், இவளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒன்றாகிறது, ஒன்றான ஒரு இடத்துக்கு வருது. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் பிதாவை அந்த மாதிரி அறிஞ்சாதான், அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் போனாதான் அந்த ஜீவன் நமக்குள்ள கிரியை செய்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். ஆதாம் ஏவாள் பழத்தை சாப்பிடலாட்டினா என்ன மாதிரி இருந்திருப்பாங்களோ அந்த மாதிரி இப்போ இருக்க முடியும். இயேசுவையும் பிதாவையும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவ அறிவுக்குள்ளே போகணும் அப்படின்னு. அதனால தான் பவுல் தன்னுடைய கடிதத்தில் எழுதும் போது சொல்கிறாரு, அந்த பிதாவை இயேசு அனுபவித்தது போல அனுபவிப்பதற்கு, அறிவதற்கு எங்களுக்கு ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை தாங்கன்றான். ஸோ நீங்களும் நானும் நித்திய ஜீவனை இந்த பூமியிலே அனுபவிக்கலாம். பூமியிலே அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம் எப்போ இயேசுவின் மூலமாக அந்த பிதாவை அறிஞ்சோமோ. அது அறிகிறதுனா இந்த புத்தகத்தில் படித்து பைபிளில் இப்படி எழுதியிருக்க காட் இப்படி இருப்பார், பைபிளில் இப்படி இருக்க காட் இப்படி இருப்பார், இப்படி துதிக்கிறோம்ல நீங்கள் நல்லவர், அப்படி அறிகிறது இல்லை. அதுக்கும் மேலே அதை விட ஆழமாக ஒரு அனுபவத்தில் அறிவது, அப்படியே உணர்வது, நம்மளுடைய ஆவிக்குள்ள, நம்முடைய ஆத்மாக்குள்ள, நம்முடைய சரீரத்துக்குள்ள நாமும் தேவனும் ஒன்றாவது. அதை பவுல் கொரிந்து சபையில் சொல்கிறாரு, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறானோ. எப்படி ஒரு பெண்ணோட படுக்கிறானோ ஒரே உடம்பாயிடுறானோ, அதே போல் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடைய ஒரே ஆவியாயிடுறான். இப்போ வேற ஆவி, அவன் வேற ஆவி இல்லை,
இவங்க வேற எண்ணம், கோட் வந்து வேற எண்ணம், நம்ம வேற எண்ணம் இல்லை. நம்ம எல்லாரும் கோட்டு மாதிரியே சிந்திக்க ஆரம்பிச்சிடுவோம், பிதாவாகிய தேவன் மாதிரியே. அந்த அளவுக்கு அனுபவ அறிவில் போகிறதுக்கு பிறகு தான் யாத அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அனுபவிக்கிறது, ருசிக்கிறது. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஸோ இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் டேஸ்ட் பண்ணலாட்டினா, நாம் டேஸ்ட் பண்ணலாட்டினா, நம்மக்கிட்ட இருக்கிற சனியன் நம்மளை விட்டு போவாது. ஒரு 6 சனியன் பிடிச்சிருந்த ஒரு பெண்ணை இயேசு சந்தித்தார். அவள் பேர் சமாரியா பெண்ணு. அவளுக்கு வந்து ஒரு புருஷன் கூட இருந்தா, அவனை விட்டுட்டா. 2வது புருஷன் எடுத்தா, அவனையும் விட்டுட்டா. 3வது புருஷன் எடுத்தா, அவனையும் விட்டுட்டா. இவ தேடுறத வந்து ஒரு ஆம்பளை கிட்ட போய் தேடுறா. ஆனால் இயேசு வந்தார் பாருங்க, அந்த இடத்துல சொல்கிறாரு, நீ 5 புருஷனோடு இருந்த, இப்போ இருக்கிறவன் கூட உன்னோட புருஷன் இல்லை. நீ இந்த தண்ணீரை குடித்தா மறுபடியும் தாகம் உண்டாகிட்டே இருக்கும். இப்படி ஆளுங்கக்கிட்ட தேடிட்டு இருந்தால் உனக்கு தாகம் உண்டாகிட்டே இருக்கும். நான் கொடுக்குற தண்ணீரோ ஒரு காலம் என்ன செய்யாது, தாகம் வரவே வராது. நான் கொடுக்குற தண்ணீர் உனக்கு தாகமே வராது, அது உள்ளுக்கே ஊறிக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, என் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுதுகொள். நான் ஒரு பிதாவை காமிக்கிறேன், அந்த பிதாவை தொழுதுகொள்னு சொல்லி பிதாவோட ஜீசஸ் மூலமாக பிதாவோடு அவளை இணைச்சி விட்டோன்னே அவள் லைஃப் அதோடு மாறிடுச்சு. அது என்ன மாதிரி சந்திப்புனா, அப்படியே ஒரு நேரடியாக ஒரு தொடுதலை அவள் பெற்றுக்கொண்டாள். அது அப்படியே அவளுக்குள்ளே ஜீவ காலமாக ஊறிக்கிட்டே இருந்துச்சு. அந்த தொடுதல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் தடுமாறிக்கிட்டு இருக்கேன், கவலையில் தடுமாறிட்டு இருக்கேன், கோபத்தில் தடுமாறிட்டு இருக்கேன், பாவத்தில் தடுமாறிட்டு இருக்கேன், பிரச்சனை தடுமாறிட்டு இருக்கேன்னா, நோ, அவர் அறிகிற அறிவு எல்லாவற்றையும் சுகப்படுத்தும், எல்லாத்தையும் சரியாக்கும். நம்மளோட உள்ளத்தில் ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். பாஸ்டர் ஷேர்லி, நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் கடவுளை பற்றி முன்பு என்னென்னதுக்கு இப்போ என்னென்னதுக்கு என்னென்ன விஷயங்கள் மாற்றி யோசிச்சிருக்கீங்க, மாற்றி பெற்றுக்கொண்டு? ஆமாம், பொதுவாக இருக்கப்படி அவர் தண்டிக்கிறவர் என்பது ரொம்பவே உறுதியாக உணர்ந்தோம். அவர் தண்டிப்பார், முன்னாடி ஒன்று பேசுவார், பின்னாடி போடுவார் புரடியில், கொடுக்காட்டி அடிப்பார், ஜெபிக்காட்டி அடிப்பார். இதெல்லாம் வந்து முன்னாடி ஒரு பயத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஏன்னா மதம் வந்து நம்மளை எதையாச்சும் செய்ய பழக்கி கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து குற்ற மனசாட்சியும் ஒரு வித பயத்துலையும் இருந்து அப்போ பண்ணேன், ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபங்களெல்லாம் என் குணாதிசயத்தை மாற்றலை. ஆனால் என்ன மாற்றினது வந்து, இப்போ இயேசு சொல்கிறார்ல, ஜெபமே சொல்கிறாரு, பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்போ இயேசு தன்னோட பேச எங்கேயுமே கூப்பிட்டது இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. இயேசு வந்து ஜெபிக்கும் போது பிதாவோடு பேச சொல்கிறாரு. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கு, ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவி எங்களை பிதாவோடு பேச வச்சிச்சு. 2வது அவர் சொல்கிறாரு, அந்தரங்கத்தில் போயிட்டு நீங்கள் கதவை சாத்தி பிதாவோடு பேசுங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா வசனத்தில் சொல்கிறாரு, கொஞ்சம் அதிகாரம் போனோன்னே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. இப்போ இந்த பிதாவை நான் அறிவது இயேசு அறிந்த விதமாகவே அறிந்தேன். அப்படி அறியும் போது இயேசு தேவன், பிதா தேவன், பரிசுத்தாவி தேவன், ஆனால் இயேசு பிதா அல்ல என்ற இந்த வேறுபாடுகள் திரியேகம் வந்து ரொம்பவே தெளிவாக அடைய ஆரம்பித்தேன். இப்படியே போக போக என்னுடைய குணாதிசயங்கள் மாற, அவருடைய அன்பு பரிசுத்தம் என்பதை உணர்ந்தேன். அவர் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவும் இருப்பார், காண்டாகவும் இருப்பார்னு இல்லை, அவர் வந்து அன்பாகவே இருக்கிறார் என்ற அந்த அவருடைய தன்மை, நேச்சர் இருக்குது தெரியுமா, அதை நல்லாவே புரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து ஆரம்பத்தில் கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு பர்சன். இலங்கையில் நடந்த யுத்தத்தில் மறைமுகமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் எங்களோட குடும்பமும் உண்டு. டைரெக்டாக ஓருக்குள்ளே நாங்கள் வந்து சிக்கையில், ஆனால் எங்களோட பொருளாதாரத்துலேயும் உறவுகள் மத்தியிலையுமே உறவுகளோடையுமே சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். எனக்கு ஒரு 7 வயசு 8 அந்த மாதிரி வயசு வரும்போதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஸ்டேஜில் என் மனசில் இப்படி ஒரு எண்ணம் வந்தது. அப்போ வந்து ஒரு ட்ரிங்கோவில் பாஸ்டர் ஜெயகாந்த் ஒருத்தவங்களோட ஒரு ஹோமில் தான் இருந்தோம். அவங்க ஒரு எல்லா குடும்பங்களாக கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஒருக்கா அப்படி லைனில் இருந்து சாப்பாடுக்கு போய் எல்லாருமே அங்கே போய் சாப்பிடுவோம். அப்படி சாப்பாடுக்கு போய்க்குள்ளே நான் போகிறதுக்கு ஒரு 10 பேருக்கு அன்றைக்கி சாப்பாடு கிடைக்கல, உண்மையாகவே எனக்கும் கிடைக்கல. அப்போ என் மனசில் ஒரு எண்ணம் வந்தது,
இந்த வயசில் எனக்கு சாப்பாடே கிடைக்கல, ஒரு கடவுளால் எனக்கு சாப்பாடு தர முடியலன்னா இவர் பரலோகத்தில் என்ன எப்படி சந்தோஷமாக வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே இருந்த நம்பிக்கை அப்படியே சுத்தமாக போயிட்டு, அதுக்கப்புறம் கடவுள் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு ஏத்திஸ்ட் மாதிரியே இது வந்து ஒரு சாதாரண உலகம், இங்கே வந்து நாங்கள்லாம் இருக்கிறோம், கொஞ்ச நாளில் நாங்கள் செத்துருவோம், ஸோ இருக்கிற லைஃப்பை வந்து எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு 14 வயசுலேருந்து நான் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ண ஆரம்பித்து, அப்புறம் ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி என்னோடய லைஃப் போக ஆரம்பிச்சுது. கொழும்புக்கு வந்து எங்களோட அப்பா அப்புறம் ரொம்ப குழப்படியும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சண்டை போடுறது, அது போலீஸ் கேஸ் ஆகினது அப்படியெல்லாம் போக ஆரம்பித்ததும் எங்களோட அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களோட ஊரில் வவுனியாவில் இருந்தால் நான் வந்து உருப்பட மாட்டேன்னு சொல்லி கொழும்புக்கு நீ போய் கொழும்பில் படி அப்படின்னு சொல்லி என்னை கொழும்புக்கு அனுப்பிட்டாங்க. கொழும்பு வந்து ஸ்ரீலங்காவோட தலைநகரம், அங்கே அனுப்பியிருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து சண்டை யுத்தம் காரணமாக உங்களுக்கு தெரியும், அங்கே உள்நாட்டு கலவரங்கள் நடந்தது. அதில் கைவிடப்பட்ட ஒரு குடும்பமாக, பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, ஹோமில் வளர்ந்த ஒரு பையனாக இருந்து பிறகு ட்ராக்கில் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க கேன்சரில், அக்கா சுனாமியில் இவங்க நாடி இருந்தாங்க. இப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்ததுனால கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் எப்பயுமே நம்ம அப்படி தானே, நமக்கு ஏற்பட்ட பாதிப்பை வச்சு கடவுளை வந்து ஃப்ரேம் பண்ணுவோம், ஒரு படம் வரைவோம் பாருங்கள். கடவுள் வந்து கை விட்டுருவார், எல்லாருக்கும் உதவி செய்ய மாட்டார், அவரால் எல்லாராளுக்கும் உதவி செய்ய முடியாது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளத்தில் போட்டு வதைச்சி வச்சுருக்கோம். நான் சில காலங்களில் உங்களுக்கு அதை பற்றி சொல்லுவேன். நான் இன்றைக்கி சப்போஸ் உங்களுக்கு 10 காரியங்கள் சொல்ல வேண்டியது, ஏன் கடவுளை பற்றி என்னென்ன பிழை வச்சுருக்கோம்னு, பிழையான மனப்பான்மை வச்சுருக்கோம். இந்த மனப்பான்மைகளை நாம் முற்றிலுமாக வேரோடு பிடுங்கலை. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கடவுள்கிட்ட போகவே பிடிக்காது, உங்களுக்கு ப்ரே பண்ணவும் பிடிக்காது, அவரை உங்களால் நம்பவே முடியாமல் போயிடும். இவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு மாதிரி சில பேர் வெளியில் கடவுளை ஆராதிக்கிறோம், பட் உள்ளுக்கு அவரை ட்ரஸ்ட் பண்ண முடியாமல். ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் மாறவே இல்லை உங்கள் லைஃப்பில். நீங்கள் சொல்கிறீங்க காட்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஏன் இதெல்லாம் நடக்குது? காட்னு ஒருத்தர் இருந்தால் அதான். இப்போ ஒரு சிஸ்டர் போன தடவை நம்ம இங்கே கேள்வி கேட்கும் போது, நீங்கள் கடவுள்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லிட்டாங்க, ஏன் என் நாயை என்கிட்ட சீக்கிரமாக பிரிச்சிங்க. நம்ம சேர்ச்சில் ஒரு கேர்ள் கேட்குது, அது ஆசாசியாக ஒரு நாயை வளர்த்துச்சு, அது கர்த்தர்கிட்ட போயிட்டு கேள்வி கேட்பேன்னா என்னென்ன கொஸ்டின் ஆண்டோட்ட கேட்பீங்கன்னு அந்த குழு டிஸ்கஷனில் கேட்டோம். அது சொல்லுது, ஏன் என் நாயை எடுத்தீங்க. பிறகு இன்னொரு சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு ப்ரே பண்ணோம், அவ்வளோ ப்ரே பண்ணோம், அப்புறம் ஏன் செத்தாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும் பொழுது நமக்கு எல்லாமே மாறுவாக நடக்கும்போது கடவுளை பற்றி ஒரு பெயிண்ட் வரைவோம், ஒரு பிக்சர் வரைவோம் பாருங்கள். காட்னா இப்படி தான் இருப்பார் போலக்கு, இப்படி தான் இருப்பார் போலக்குன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காட்டை பற்றி நம்ம வச்சுருக்கிற பிழையை நம்ம சரி செய்யாமல் நீங்கள் சரியாக முடியாது. நம்ம ஏன் காட்டை வந்து பிழையாவே பார்க்குறோம்னா, உள்ளுக்கு நொறுங்கி போயிடுச்சு. இப்போ ஒரு கண்ணாடி நொறுங்கி போகாத ஒரு கண்ணாடியை ஒரு மீரர் கிளாஸை கொண்டு வந்து அது உடஞ்சி போகாமல் இருந்து பார்த்தா அது ஃபுல் பிக்சர் சரியாக தெரியும். அதுவே கீழே போட்டு உடஞ்சி போயிடுச்சுன்னா, நொறுங்கி போயிடுச்சுன்னா, உங்கள் சாயலை நீங்கள் போய் பார்த்தா உடஞ்சி போன சாயலை தான் கண்டுபிடிப்பீங்க. அப்படித்தான் நீங்களும் நானும் உள்ளுக்கு நொறுங்கி போயிட்டதுனால நம்ம கடவுளை பற்றி சரியாக பிக்சர் பார்க்க முடியல. உண்மையாக கடவுள் எப்படின்னு நமக்கு தெரியல. இன்னொன்று சொல்லி வச்சுருக்கோம், கடவுள் வந்து அன்பாகவும் இருப்பார், ஆனால் அவர் வந்து வேறு ஒரு நேரத்தில் அன்பை விட்டுட்டு வேறு மாதிரி நமக்கு நடந்து கொள்வார் அப்படின்னு நம்ம கடவுளை வச்சுருக்கிறோம். பட் வேதமும் ஜீசஸும் அப்படி சொல்கிறாங்களா? ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? அவர் வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் டு ரிவீல் காட்னா எப்படி இருப்பார்னு என்னை பார்த்து தெரிஞ்சுக்கன்னு காட்ட வந்தார். ஸோ இப்படி இல்லாதனால நிறைய பேருடைய லைஃப்பில் இன்னும் காட்டே சரியாக நம்ம வரையிலன்னு சொல்ல வரேன். கடவுளையே நம்ம சரியாக பிக்சர் பண்ணலாட்டினா உங்கள் லைஃப் எப்படி நேராக்க முடியும்? ஏன்னா உங்கள் லைஃப்பும் கடவுளுடைய பிக்சரும் ரொம்ப முக்கியம். கடவுளுடைய சாயலை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்த சாயலாகத்தான் நீங்கள் மறுரூபமாக முடியும். கடவுளே பிழையாக பார்த்துட்டோம்னா, இன்னொன்று விஷயம் ஒன்று சொல்கிறேன், படைச்ச ஆண்டவரையே நம்ம பிழையாக பார்த்துட்டா பக்கத்தில் ஒய்ஃப் எப்படி சரியாக பார்க்க முடியும்? கணவன் எப்படி சரியாக பார்க்க முடியும்? பிள்ளைங்களை எப்படி சரியாக பார்க்க முடியும்? பேரண்ட்ஸ் எப்படி சரியாக பார்க்க முடியும்? இதில் நம்மளுடைய எதிரிகள் எப்படி சரியாக பார்க்க முடியும்? நம்ம மனசை உடைச்சானுங்களே சில பேர், நம்ம மனசை உடைச்சி இன்றைக்கி நம்மளை தூக்கி வீசிட்டாங்க. இன்றைக்கி நம்ம நல்லா இருந்தால் கூட அவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. எப்படி நீங்கள் அவங்கள்ட்ட நெருங்க முடியும்? எப்படி எதிரிகளை நேசிக்க முடியும்?
நம்மளால் எப்படி எதிரிகளை நேசிக்க முடியும்? நம்ம காட்டையே சரியாக பிக்சர் பண்ண முடியலன்னா. ஸோ இதுதான் இந்த டிஸ்கஷனில் நான் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம படிச்சுக்கிட்ட பாடம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை இதான் படிச்சுட்டு வரோம், இதான் தெரிஞ்சுட்டு வரோம். கடவுளை பற்றி நான் எனக்குள்ளே இருக்கிற பிழையை எடுக்கணும். அதுக்கு ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே வந்து உதவி செய்வார். ரெண்டாவது, ஜீசஸ்கிட்டேன்னு ஸ்டார்ட் பண்ணணுன்னு போன வாரம் சொன்னேன். ஜீசஸ்கிட்ட போய் படிங்க, தென் யூ வில் நோ காட். அதுக்கு மார்க்கு புத்தகத்தை படிக்க சொன்னேன், லூக்கா படிக்க சொன்னேன். அது சும்மா வெறும் படிப்பில் போய் தெரிஞ்சுக்காதீங்க, அங்கே இருக்கிற ஹோலி ஸ்பிரிட்டை வச்சு அதை படித்து ஜீசஸை பார்த்தீங்கன்னா பிதாவை பார்க்கலாம். ஜீசஸ்கிட்ட என்னன்னா இல்லையோ பிதாட்ட இல்லை அப்படின்னு போன வாரத்திட்ட நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ நீங்கள் எப்படி கடவுளை பற்றி சொன்ன சரியான வெளிப்பாடுக்குள்ளே வந்தீங்க? அதுக்கு பிறகு அண்ணா வந்து ஸ்ரீலங்காவில் கொழும்புல யாதான்னு ஒரு கேதரிங் வச்சுருந்தாரு. ஓகே, இவர் வந்து ஒரு கேம்ப் மாதிரி நடத்தினார். அந்த கேம்புக்கு பேர் என்ன? யாதான்ற ஒரு கேம்ப். அப்போ எங்களோட மாமா தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனவர். சரி, நீ வந்து ஒரு 2 days கேம்ப் நீ அங்கே வந்துட்டு போ, அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போது அவர் எங்களோட மாமான்றதுனால அவர் மேலே கொஞ்சம் மரியாதை இருந்தது எனக்கு. சரி, ஒருக்கா போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போன முதல் நாள் வந்து ஷெலியை நான் ஹக் பண்ணி வெல்கம் பண்ணார். அப்போ எனக்கு அது சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அது அவர் ஹக் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது. எனக்கு அப்படி யாருமே இது வரைக்கும் பண்ணி யாருமே ஹக் பண்ண மாட்டாங்க. நம்ம ஸோ ஒரு ஆளை பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ண மாட்டாங்க, அதான் புதுசாக இருந்துச்சு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஷேலியனை வந்து ஸ்டேஜில் இருந்து முன்னால் இருந்து ஒரு வர்ஷிப் டைம் வந்து அப்பா பிதா பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். சொல்லி கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது அண்ணா சொல்கிறார் வந்து, நீ என்ன செஞ்சுருந்தாலுமே நீ உங்கள் அப்பாட்ட தைரியமாக வரலாம், உங்களோட அப்பா வந்து உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன். பாருங்கள், இது ஒரு எந்த பிழையை எடுக்கிறோங்க நீங்கள் காட்டை பற்றி நம்ம வச்சுருக்கிற பிழையை எடுத்தால் தான் we can approach God. எப்பயுமே அவற்றை நெருங்க முடியும். பாருங்கள், ஒரு புதிய வெளிப்பாடு இன்றைக்கி தான் அவருக்கு கிடைக்கிது காட்டை பற்றி. அதாவது நம்ம எல்லோரும் நினைப்போம் காட்டுக்கிட்ட மட்டும் தைரியமாக போக முடியாது, அவருக்கு என் லைஃப்பை பற்றி எல்லாமே தெரியும், அதனால் எனக்கு வெக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட நான் எவ்வளோ குற்றம் செய்கிறேன், எப்படி அவர்கிட்ட போகிறதுன்னு. ஸோ ஷேர்லி பாஸ்டர் வந்து காட்டை பற்றி சரியாக காமிக்கிறாரு. நீ எங்கே சரியாக தைரியமாக போறியோ இல்லையோ, காட்டுக்கிட்ட மட்டும் என்ன தவறு செஞ்சாலும் தைரியமாக போகலாம். இப்போ தான் காட்டை பற்றி சரியாக சொல்கிறாங்க. இது எங்கே எழுதியிருக்கு? ஜீசஸ் வந்த பிறகு தான் இந்த வெளிப்பாடே கொடுத்தாரு. 6 புருஷன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணு அவகிட்ட போய் சொல்கிறாரு, நீ அப்பாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்துருச்சு, இனிமேல் அவரை நீ எல்லா இடத்துலையும் தொழுது கொள்ளலான்னு. சகை வீட்டுக்கு யாருமே போக மாட்டாங்க. அங்கே இருக்கிற கொஞ்சம் நல்லவன் ஆகிட்டானா போக மாட்டான் அவங்ககிட்ட. ஆனால் பெரிய நல்ல பிதா, நல்ல தேவன் இயேசு மூலமாக அந்த வீட்டுக்கு போகும்பொழுது அவனே ஆச்சரியப்பட்டான், திருந்திட்டான் ஆள். எப்பயும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள், உங்களுடைய எவ்வளோ கீழே கடந்தாலும் சரி, எவ்வளோ பாவத்தில் கடந்தாலும் சரி, நீங்கள் தைரியமாக எங்கே எப்போ போனாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் தர உபசரிப்பு கிடைக்கும். எந்த நேரத்தில் முதல் தர உபசரிப்பு உங்களுக்கு கிடைக்கும்? பிதா கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அது எப்படி தான் அவர்கிட்ட அவ்வளோ பெரிய அன்பு இருக்குன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது நீங்கள் ஏதாவது ஒன்று சாதிச்சிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி கொடுப்பாங்க, உபசரிப்பு கொடுப்பாங்க. சில இடத்துல சர்ச்சிலையும் அப்படி தான், எல்லா இடத்துலையும் அப்படி தான். ஆனால் பிதா கிட்ட மட்டும் எந்த ஒரு பாவிக்கும் முதல் தர உபசரிப்பு கிடைக்கும். அது எந்த நேரத்துலையும் கிடைக்கும், எத்தனை வருஷம் கழித்தாலும் கிடைக்கும். அதை இவர் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு. அன்றைக்கி என்ன நடந்துச்சு சொல்லுங்கள். அப்போது ஷேலியனை இப்படி சொல்லிக்கல நான் நம்ப முடியல. நான் கண்ணை மூடிட்டு நான் யோசிக்கிறேன், நான் இந்த தப்பு செஞ்சுருக்கிறேன். ஸோ இந்த தப்பு இப்போ நான் செஞ்சதுலேயே ஒரு பெரிய தப்பு, மோசமான தப்பை யோசிச்சுட்டு இது தெரிஞ்சால் சரி, இந்த ஹோலை விட்டு நம்மளை இப்படி திரத்தி விட்ருவாங்க அப்படின்னு நான் மனசில் நினைக்கும் போது அண்ணன் முன்னுக்கு இருந்து, நீ இந்த தப்பு பண்ணியிருந்தாலுமே உன்னை கடவுள் நான் மனசில் நினைச்ச தப்பை சொல்லி இது இப்படிப்பட்ட மோசமான தப்பு பண்ணியிருந்தாலுமே உன்னை அப்பா மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நான் பயந்துட்டேன். இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு, நான் இவ்வளோ பெரிய தப்புன்னு நான் செஞ்சது தெரிஞ்சிருந்தா என்னை இந்த ஹாலில் கூட வச்சுருக்க மாட்டாங்க, வெளியில் தூக்கி வீசிடுவாங்கன்னு. ஆனால் அந்த நேரத்தில் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது எங்கே தெரியுமா போய் நடத்துகிறாரு? இவர் இப்போ இவரை தொட்டார்ல, இவரோட கூட்டாளிகளை போய் சந்திப்பார், அவங்களோட போய்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவார், அவங்களோட விளையாடுவார், கேம்ஸ் போவாங்க, ஒக்கி போவாங்க, எங்கே என்னமோ போவாங்க, கடலோரம் போவாங்க.
இப்படி இவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே ஒரு இடத்துல கூடுவாங்க, அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க, தங்கள் வாழ்க்கையோட பிழைகளை சொல்லுவாங்க. அப்படி நிறைய பேரோட லைஃப் வந்து இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. காட் வந்து இவரை பயன்படுத்துகிறாரு. ஆமென். அதுக்கு பிறகு இப்போ கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணது ஃப்ரான்ஸில் உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த ஃப்ரான்ஸில் உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால அப்புறம் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டார். ஃப்ரான்ஸுக்கு போனாலும் ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி நடத்திட்டு வர. இன்றைக்கி நான் வந்து ஸ்ரீலங்காவுக்குள்ளே கால் எடுத்து வச்சு பாஸ்டர்ஸ்க்கு ஸ்கூல் நடத்துகிறேன்னா அதுக்கு காரணம் ஷேலி பாஸ்டர் தான். அவர் மூலம் உருவான சில பேர் எனக்கு கை கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்க பாப்பா, இவர் எனக்கு என்ன மரியாதை கொடுப்பாரோ அதெல்லாம் அவங்க கொடுப்பானுங்க. நான் அங்கே போனேன்னா, ஸ்ரீலங்காவுக்கு போனேன்னா ஒரு ராஜா இளவரசன் வந்த மாதிரி தான் வந்து அப்படி தான் வந்து தூக்குவானுங்க, அப்படி தான் கொண்டு போவானுங்க, பேக்கை தூக்க விட மாட்டானுங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் சாப்பிட்டு எழுந்திரிச்சு கை கழுவ போயிடுவேன். இவன் உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவன் கீழே கை போட்டுட்டு உடனே வந்துடுவான் கூட. எங்கடா போகிறேன், ஏன்டா வரேன், நான் கை கழுவ போகிறேன், நான் கூட வரேன் அப்படின்னுவான். கூட வந்துட்டு நான் கை கழுவுற வரைக்கும் நிற்பான். இவன் கையில் சோறு இருக்குது, சாப்பாடு இருக்கும், இப்படியே நிற்பான். கை கழுவுற கூட நிற்பான், கை கழுவிட்டு இருப்பேன். அப்புறம் நான் பாத்ரூம் போயிட்டேன்னா அவன் வெளியே நிற்பான், அப்படியே நிற்பான். பாத்ரூமில் இருப்பேன், வெளியே வரேன், வெளியே வந்து அப்படி கூட்டிகிட்டு போவான். ஓகேவா பாப்பா, ஓகேவா, அப்படி தான் கூட்டிகிட்டு போவானுங்க ஸ்ரீலங்காவில். அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும். ஏன்னா அந்த மாதிரி காட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, கடவுளை அனுபவித்த ஒரு கூட்டங்களை கடவுள் அங்கே உருவாக்கிட்டு இருக்காரு. வாலிப பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆளுகள் வரைக்கும் வாழ்க்கையில் மோசமாக போனவர்கள், இன்றைக்கி கணவன் மனை உறவில் பாதிக்கப்பட்டவர்கள், சில பெண்கள் கணவனை விட்டுட்டு கணவனை வச்சுக்கிட்டே வேறு ஆள் கூட போனவங்க, மனைவியை வச்சுக்கிட்டே வேறு ஆள் போனவங்க, வாழ்க்கையை வீணாக்குறவங்க வந்து சொந்த புருஷங்கிட்டே ஒத்துக்கிறாங்க, சொந்த மனைவிக்கிட்டே ஒத்துக்கிறாங்க, நான் அப்படிலாம் தப்பு செஞ்சுட்டா ஒத்துக்கிறாங்க. இவர் முன்னுக்கு அப்படிலாம் மக்கள் வந்து 2 பேரோட உறவு வந்து ஒன்றாகிறத நான் பார்க்குறேன். நிறைய பேரோட லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது பார்க்குறேன். இதுக்கெல்லாம் காரணம் ஒரே காரணம் தான், கர்த்தரை வந்து சரியாக அறிய ஆரம்பித்தாலும் நம்ம வாழ்க்கை மாறுனுச்சு. அதுக்கு சில நபர்கள், இப்போ நான் அவருக்கு உதவியாக செஞ்ச மாதிரி இவருக்கு நிறைய பேரோட உதவியாக இருக்க மாதிரி, நீங்கள் உங்கள் கடவுளை அனுபவித்ததை மற்றவங்கள்ட்ட அந்த கடவுள் இப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம வாழ்க்கையில் காட்டும் பொழுது நிறைய பேரோட லைஃப் மாறுது. இதுதான் கடவுளுடைய விருப்பமும் கூட. பிதாவுடைய விருப்பம் என்னென்னா, அவரை நீங்கள் ஜீசஸ் அப்பாவாக அனுபவித்த மாதிரி நீங்கள் க்ளோஸாக காட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு உங்கள் லைஃப் ஒரு மாற்றம் அடையும். அந்த மாற்றத்தை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணும் பொழுது இந்த உலகத்தையே நம்ம மாற்றி அமைக்கலாம். ஆமென். நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எப்படி சர்ச்சுக்கு என்ன சொல்ல? ஆமாம், பாப்பாவை நாங்கள் கனப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, கனப்படுத்தல் வேற சொன்னார்ல, நம்ம கனப்படுத்தோம் அப்படின்னு. கனப்படுத்தலுக்கும் மரியாதைக்கும் வித்தியாசம் தெரியணும். மரியாதை என்பது நன்மை தீமை அறியத்தக்க அறிவிலிருந்து வாரது. கனப்படுத்தல் என்பது, இப்போ உதாரணமாக அதுக்கு சில விஷயம் காட்டுறேன். இப்போ பரிசேயனுடைய வீட்டில் இயேசு போய் சாப்பிட்றாருல, அந்த பரிமள தைலத்தை அந்த பொண்ணு உடைக்கிறாள், அந்த பரிசேயனுக்கு இருந்தது இயேசுவின் மேல் மரியாதை, ஆனால் அவனுக்கு இயேசுவின் மேல் கனம் இருக்கவில்லை. ஆனால் அந்த பொண்ணுக்கு இயேசுவின் மேல் கனம் இருந்தது. கனம் இருக்கிற இடத்துல சரியான மரியாதை இருக்கும். இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, மார்த்தாளுக்கு இயேசுவின் மேல் மரியாதை இருந்தது, ஆனால் மரியாளுக்கு தான் இயேசுவின் மேல் கனம் இருந்தது. இயேசுவோடு 12 பேர் இருக்காங்க. அந்த 12 பேர் இயேசுவோட இருந்தாலும் 12 பேரில் இல்லாத வேறு ஒருத்தன் இயேசுவோடு இருந்தால் எப்படி அற்புதம் இயேசு மாதிரியே பண்ணலாமோ அவன் இந்த 12 பேரில் இல்லாமல் வெளியே செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னா, பக்கத்திலேயே இருந்தாலும் கனம் இல்லாட்டி நம்மளால இயேசுவை பிரதிபலிக்க முடியாது. ஆனால் இயேசுவின் 12 பேரில் இல்லாத ஒருத்தன் வெளியே இருக்கான். ஆனால் வெளியே இருந்தாலும் அவனுடைய இருதயம் தூரமாக இல்லை, பின்னி பிணைந்து இசைந்து இருக்கிறனால அவன் இயேசு செய்கிற காரியத்தையே செய்கிறான். கனப்படுத்தல் வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிளாங் சர்ச்சில் நான் அதை சொன்னேன் கடைசியில். இப்போ இங்கே தேவ ஊழியக்காரங்க இருக்காங்க, இல்லை பாஸ்டர் வந்து தேவனுக்கு ஊழியக்காரர், தேவனுடைய வேலை செய்கிறவர். ஆனால் உங்களுக்கு அவர் ஊழியக்காரன் அல்ல, உங்கள் வேலைக்காரன் அல்ல. உங்கள் வாழ்க்கைக்கு அவர் தேவனுக்கு வேலைக்காரன், ஊழியக்காரன். ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவனுடைய பரிசு, தேவனுடைய வரம், காட்ஸ் கிஃப்ட். உங்கள் வாழ்க்கைக்கு அவர் யாரு? ஆனால் தேவனுக்கு அவர் என்ன செய்கிறாரு? ஆனால் நம்ம மக்கள் என்ன நினச்சிருவோன்னா,
தேவனுக்கு ஊழியக்காரனால நீ எனக்கும் வேலைக்காரன் தான் அப்படின்னு. அப்படி சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா, ஃபெமிலியராக இருக்க இவர் தானே அப்படின்னு சொல்லும்போது கனப்படுத்தலை ரொம்ப நெருங்கி பழகிறனால அந்த அருமை தெரியாத போது அந்த கனப்படுத்தல் மங்கி போகுது நம்ம இருதயத்திலேருந்து. மங்கி போகும்போது உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதுக்காக இவரை காட்ஸ் கிஃப்டாக வச்சாரோ அந்த கிஃப்டை உங்களால் ரிசீவ் பண்ண முடியாது, நீங்கள் பிளாக் பண்ணுவீங்க. அதனால கனப்படுத்தல் என்ற ஒரு இதயத்தை நீங்கள் சபையாகிய சரீரமாகிய நீங்கள் இந்த இடத்துல பொசிஷன் பண்ணணும். காரணம், இவரை நீங்கள் நல்லா பார்த்துக்கொள்ளணும். பைபிளில் இருக்க உங்களை நன்று விசாரணை செய்து நடத்துகிறவங்க, அவங்க மனசு நோகாமல் நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க. இப்போ ஜூட் இருக்கானா, ஜூடை நான் நினைக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா ஜூடுக்கு அது ப்ராஃபிட். அவன் வங்கிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி என்ன விடும்? ப்ராஃபிட் விடும். எப்படி ப்ராஃபிட் சம்பாதிக்கம் பண்ணுறது? ரொம்ப சுலபம். உன் லைஃப்பில் ப்ராஃபிட் வந்து ஹானரிங்லேயே நீ டேப் பண்ணிட்டு போயிடலாம். ஹானர் பல டைமென்ஷனை ஷிஃப்ட் பண்ண வைக்கும். ஏன் நாம் ஒரே இடத்துல இருக்கிறோன்னா, கனப்படுத்தல் என்ற அந்த இதயம் வந்து சில நேரங்களில் மங்கி போகுது. என் இருதயம் சந்தோஷப்படும் போதெல்லாம் ஜூடுடைய லைஃப்பில் வந்து ப்ராஃபிட். ஆனால் ஜூடா அப்படின்னு நினைக்கும் போது என் இருதயம் கஷ்டப்பட்டுச்சுன்னா அது அவனுக்கு நஷ்டம். உங்கள் தகப்பன்மார், உங்களை நன்கு விசாரித்து நடத்துகிற உங்கள் தகப்பன்மார்கள் இருதயம் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கிறத யாருமே தடுக்க முடியாது. காரணம், அவங்க இருதயம் சந்தோஷப்பட 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 உங்கள் தலை உயர்ந்துக்கிட்டே. இது இல்லாமல் தலைகீழா நின்று தண்ணி குடித்து ஜெபம் பண்ணாலும் சில காரியம் மாறவே மாறாது. அது கனப்படுத்தலினால் மாத்திரம்தான் மாறும். இயேசுவே ஆண்டவராய் இருந்தும் யோவான் ஸ்நானகன் முன்பதாக போய் முட்டி போட்ட பிறகுதான் வானம் திறந்திருக்க பரிசுத்தாவி அவர் மேல் வந்து உட்கார்ந்து, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்ல காரணம் என்னன்னா, இயேசு அந்த இடத்திலே யோவான் ஸ்நானகனை கனப்படுத்திய விதத்தினால்தான். இல்லாட்டி இயேசு நடந்து வரக்குள்ள பிதா பின்னாடி இருந்து என் நேசகுமாரன் வருகிறார் வழிவிடுங்கள், என் நேசகுமாரன் வருகிறார் வழிவிடுங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் கனப்படுத்தி யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நீங்கள் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். இயேசு சொல்றாரு, நோ 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 நோ, இது நீதி. கனப்படுத்தல் நீதி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். கனப்படுத்தல் வானத்தை திறந்து, என் நேசகுமாரனே உன்னில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்ற சத்தத்திலே உங்களை வாழ செய்து கொண்டே இருக்கும். அதனால் உங்கள் சபையில் இருக்கிற உங்கள் ஆவிக்குரிய தகப்பன், தாய், தேவ மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்கான என்னது? பரிசு. தயவு செய்து ஒரு நாளும் அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் என்ன புரிஞ்சுக்கொள்ளாமல் பேசுகிறாங்க, ஏன் அவர் அப்படி சொன்னார், இதை அவர் சொல்லணுமா, இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் எழுப்பாதீங்க. ஏன்னா என் ஜேர்னியில் நான் பார்த்துட்டே வரேன், ஆவிக்குரிய தகப்பன் தாய்மார்கள் பிதாவின் இதயத்தை வெளிப்படுத்தி உங்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்லும்போது நீங்கள் அதை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய சறுக்கலுக்கு அது காரணமாக அமையுது. ஒரு நாளும் அவங்க சொல்லுற விஷயத்த கேள்வி கேட்காதீங்க. புரியலாட்டி கேளுங்க. நீங்கள் சொல்ல வாரீங்க ஆனால் எனக்கு புரிய மாட்டேது. சில நேரம் நம்ம உணர்வுகளுக்கு அவங்க உணர்வு பொருந்தாது. அதனால தான் அவங்க அப்பாவாக இருக்காங்க, நம்ம பிள்ளைகளாக இருக்கோம். நான் 13 வருஷம் இவரோட இருக்கேன். எல்லாமே அவர் சொன்னது வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவர் சொல்லும்போது சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நான் சொல்லுவேன், பிதாவே நீங்கள் எனக்கு பாப்பா பாலை தந்திருக்கீங்க, இந்த விஷயம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த தகப்பன் என்ன உணர்வுலேருந்து சொல்கிறாரோ அதை நான் கேட்கும்படிக்கு என் இருதயத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். அப்பான்னு சொல்லும்போது அர்த்தம் என்னன்னா, செல்ல மகனே, என் தங்கம் அப்படின்னு ஒரு செல்லம், ஒரு உறவு இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன். அதுக்கு பேர் தான் இயேசு இப்படி சொல்கிறாரு பதமாய், அப்பா ஃபாதர். அப்பாவும் ஃபாதரும் ஒன்று மாதிரி தானே தெரியுது. அப்பா ஏன் 2 தானே வந்திருக்கு? ஒன்று, உன் மடியிலே நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன் அப்பா. இன்னொரு பக்கம் ஃபாதர்னு சொல்லும்போது சப்மிஷன். தேங்க்யூப்பா. நீங்கள் கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க சபைக்கு?
உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் பாப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கொள்கிறீங்க, அடிக்கடி ஸ்ரீலங்கா அனுப்பி வைக்கிறீங்க. இன்றைக்கு என்னோடய லைஃப் வந்து இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படி என்றால், இன்றைக்கு நான் இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படி என்றால் கூட வந்து அதுக்கு பப்பா தான் காரணம். பப்பா வந்து ஷேர்லி என்னென்ன டேக் கேர் பண்ணலன்னா, இன்றைக்கி என்ன மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கிற பப்பா சொன்ன மாதிரி நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் மட்டுமில்லை, நிறைய கப்பிள்ஸ்ட லைஃப், எல்லாரோட லைஃப்புமே வந்து என்ன ஆகிருக்குமன்றது கேள்விக்குறி. நீங்கள் ஒவ்வொரு முறையும் பப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கொள்கிறீங்க, அவர் அன்பிலையும் கனப்படுத்துதலை நீங்கள் வந்து நல்லா வச்சுருக்கிறீங்க. ஸ்பெஷலி பப்பாவோட ஃபேமிலி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சுந்தரி அம்மாலாம் ஒவ்வொரு முறையும் பப்பாவை ஸ்ரீலங்காவுக்கு தனியாக அனுப்பும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவரோட உடல்நலம் நல்லா இல்லாண்டா கூட வந்து ஸ்ரீலங்காவுக்கு அவர் சொன்ன வார்த்தைக்காக வருவார் ஒவ்வொரு முறையும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இலங்கை சார்பாகவும் எங்கள் ஃபேமிலி சார்பாகவும் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. bless you. எல்லாத்தையும் சரியாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆமேன். அதில் காரியம், அப்பா நான் உங்களை பற்றி என் லைஃப்பில் இருக்கிற மிட்ஸ் எல்லாம் உடையணும், பொய் கணக்கு எல்லாம் உடையணும், தப்பு கணக்கெல்லாம் உடையணும். அதான் நம்மளோட ப்ரேயராக இருக்கணும். எல்லோரும் ப்ரே பண்ணுவோமா? உண்மை வர்ற இடத்துலையே நான் பொய்யை ஆக்கிட்டேன் என்றால் அந்த உண்மையை சந்திக்க முடியாமல் போயிடும். உண்மை இருக்கிற இடத்தையே நான் சந்தேகப்பட்டுட்டேன் என்றால் அந்த உண்மை எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தாது. தேவனிடத்தில் உண்மை இருக்கிறது. there is a reality in God and he is so real. God is so real and God is truth and he is true. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். you can trust God all the time, at all the time. எல்லா நேரத்திலும் you can trust God because he loves you, is in love with you at all the time. is loving you. அவர் உன்னை நேசித்து கொண்டே இருக்கிறாரு. எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் உன் மேலே அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு உன்னை விட்டு விலகவே விலகாதுன்னு சொல்கிறார்.